அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போது. அந்த நாள் வர்றதுக்கு நமக்கு இன்னும் அதிகபட்சம் ஒரு 35 நாள் தான் இருக்குது இல்லையா? இந்த சூழல்ல ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. எந்த அலைன்ஸும் புதுசா இதுக்கு மேல பெருசா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க இப்ப இருக்கிற டீமோட தான் போட்டி போட போறாங்க. 4 முனை போட்டி தான் என்பது 99 விழுக்காடு இப்பொழுது உறுதியாகிவிட்டது. 99.99 விழுக்காடு உறுதியாகிவிட்டது இல்லையா? இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா இப்ப டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் சென்று அவங்களுடைய கூட்டணிகள்ல யார் யாருக்கு என்னென்ன சீட் அப்படிங்கிறதெல்லாம் ஒதுக்கீடு இது சம்பந்தமான பயணத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில வந்து பிரைட்டா ஒரு பிரஸ் மீட். ஒரே சந்தோஷமா வந்திருக்கிறேன், உற்சாகமா வந்திருக்கிறேன். சந்தோஷமான கேள்விகளை நீங்களும் கேளுங்க. காலை வணக்கம். அருமையா முடிஞ்சது, சந்தோஷமா இருக்குது. சந்தோஷமான கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது இன்னும் ஒரு வாரத்திற்குள் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்ட்டு. இந்த தேர்தல் அறிக்கை சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அதுல ஒரு குறிப்பிட்ட அறிவிப்புக்கு நான் பர்சனலி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன். அது வரும்போது என்னன்னு நான் சொல்றேன், வந்துச்சுன்னா சொல்றேன், ஓகேவா? ஒன்னா அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக 4 நாட்களுக்குள் தொகுதி பங்கீடு எல்லாமே இறுதி செய்யப்பட்டு அவங்களுடைய வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறத அவங்க ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே தொகுதியா பிரச்சாரம் அப்படிங்கிறது வெகு தீவிரமாக இருக்க போகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 30 நாள் திடீர்னு ஒன்று பண்ணுவாங்க பாருங்க களத்துல. அதுக்கான வேலைக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. அந்த ட்ரெண்டு இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல இருந்து இன்னும் அப்படியே அப்பர் ஹேண்ட் எடுத்து மேல எடுத்துட்டு போறதுக்கு என்ன பிளான் பண்ணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம விசாரிச்ச வரைக்கும். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தனித்தே போறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் குறிப்பாக ரமலான் நாள்லயே இருந்து விஜய் அவர்கள் நோன்பு இருக்கிற அந்த டைம்ல தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் மீது நம்பிக்கை வைக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ இஸ்லாமியர்களாகட்டும், அதே போல வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களாகட்டும், குறிப்பா சொல்லணும்னா அந்த திமுகவுடைய எக்ஸ் ஓட் பேங்க், இவங்கெல்லாம் ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கலாம். அந்த குழப்பத்தை திமுக உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அந்த மொமெண்ட்ல வச்சு அந்த கெட்டப்லயே அவர் அந்த அறிவிப்பை கொடுத்தது என்பது திமுகவுக்கு இன்னும் கூடுதல் தலைவலியாக இருக்க போகிறது. ஏனென்றால் அந்த அவர்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை கவர்ந்து சென்று விடுவாரோ என்கிற ஒரு அச்சம். ரைட், இது ஒரு பக்கம் இருக்க, திமுக கூட்டணிக்குள்ள மட்டும் இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்குதுங்க. எப்படிப்பா ஒரு மாதிரி இழுத்துக்கிச்ச சைடா அப்படின்னா அப்படி இழுத்துக்குச்சுன்னு நான் சொல்லைங்க. ஃபைனலைஸ் ஆகாம இழுத்துட்டு இருக்குது, பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது அப்படின்ட்டு. மேட்ரு என்ன, யாருப்பா காரணம் அதுக்கு அப்படின்னா வேற யாரு, நம்முடைய அன்னையார் தான். அதாங்க அன்னியார். தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முந்தானேத்து வரைக்கும் திமுகவை காரி துப்பி கழுவி ஊத்திட்டு நேத்து போயிட்டு கூட்டணியில ஜாயின் பண்ணி அங்க முக்கியமானது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து போன நொடியிலேயே பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டையும் அப்படியே சும்மா அவங்க லாவகமாக தட்டி பறித்து கொண்டு கெத்தா இப்ப சீட் ஷேரிங்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் என்பது திமுக கூட்டணியில் தரப்பட போகிறது அப்படிங்கிற தகவல் அப்படியே சும்மா பரவ, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டுகளுடைய எண்ணிக்கை திமுக கூட்டணியில் ஏற்கனவே அதாவது காலங்காலமா இருந்து அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய புல்லட்டுகள் எல்லாம் குறுக்க பாஞ்சி நெஞ்சில மட்டுமா வாங்கினாங்க, வயிற்றுலையும் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி பல புல்லட்டுகளை வாங்கி அவர்களுக்காக தற்காத்து தாங்கி பிடித்த விசிக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்களுடைய தொகுதி பங்கீடை இப்பொழுது இறுதி செய்ய முடியாமல் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி லைட்டா முறுக்கி பார்த்துட்டு 5 சீட்டு வாங்கிட்டாங்க. போன தடவை 6, இந்த தடவை 5. அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா போடுங்க, போட்டிருக்கேன் பாருங்க. இதுதான் அவங்களுடைய ஹிஸ்டரி. அதாவது அந்த கதிர் அருவாலானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி சைஸ் சின்னதாகி இன்னைக்கு ஒரு பிளேடு சைஸ்ல வந்து நிக்குது. இனிமே அந்த அருவாலை வச்சு கதிரெல்லாம் அறுக்க முடியாது. வேற என்னத்தப்பா அறுக்க முடியும்னா எதையுமே அறுக்க முடியாது, எடைக்கு தூக்கி போட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குமரி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, சரி கதிர் அருவால் தான் அவசரப்பட்டு போயிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க, ஆனா நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுத்தி அருவால் நிக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். ஏன்னா அவங்க பேசணும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசுவாப்புல, கண்டிஷனா பேசுவாப்புல. அவரு போன தடவை கொடுத்த சீட்ல இருந்து ஒரு சீட்டு கூட குறையக்கூடாது, வேணும்னா சேர்த்து கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க மட்டும் அப்படியானா விசிகாவுடைய நிலைமை தாங்க இந்த இடத்துல ரொம்ப பரிதாபம். அதாவது எங்க தோழருடைய பொன்மொழி தான் எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வருது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை, அதாவது தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள்ள சேர்த்துச்சு இல்லையா, அந்த மொமெண்ட்லேயே எங்க தோழர் ஒரு பெரும் வரவேற்பு அறிக்கை ஒன்று கொடுத்தார். சரி, வரவேற்பு அறிக்கை மட்டும் கொடுக்காம ஒரு பிரஸ் மீட்ல சொல்லும்போது அண்ணன் தளபதி அவர்களுடைய ராஜதந்திர நகர்வு காரணமாக தேமுதிக இப்பொழுது எங்களுடைய அணிக்கு வந்திருக்குது அப்படின்ட்டு. அவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து அந்த டைம்ல பயங்கரமா பிடிவாதம் பிடிச்சிட்டு இல்லையா, அப்ப காங்கிரஸ் உடைய சீட்டை குறைக்கிறதுக்கு
தேமுதிகவை உள்ள தூக்கி வச்சிருக்காரு அதாவது ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தோழர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் தளபதியுடைய ராஜதந்திர நகர்வுன்ட்டு அப்புறம் தான் லேட்டா புரிஞ்சிச்சு எங்களுடைய வெள்ளந்தி இன்னசென்ட் தோழருக்கு என்ன அப்படின்னா தேமுதிகவை தூக்கி கூட்டணியில வச்ச ராஜதந்திரம் அப்படிங்கிறது காங்கிரஸுடைய சீட்டை குறைக்கிறதுக்காக இல்ல, நம்ம சீட்டை குறைக்கிறதுக்கு தாண்டா அப்படிங்கிறத லேட்டாக ரியலைஸ் பண்ணார் நம்முடைய தோழர். காங்கிரஸுக்கு 3 சீட்டை சேர்த்து கொடுத்துட்டாங்க. இப்ப தேமுதிக வந்திருக்காங்க. அதனால நீங்க 3 பேரும் விசிக 2 கம்யூனிஸ்ட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. போன தடவை எவ்வளவு 6 5 வாங்கிக்கங்களேன் அப்படிங்கிற மாதிரி 4 வாங்கிக்கங்களேன்னு சொல்லி டீல் பண்றாங்களா. அப்படி சொன்னதான் சரி 6 கொடுத்துருங்கன்னு சொன்னா 6 பெருசா தெரியும் அப்படின்ட்டு திமுக டீல் பண்ணுது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க பேச்சுவார்த்தை கூட வரலைங்க, நாங்க தொகுதி பங்கிட்டுக்கு நாங்க வரல, வந்தா நீ என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க வரல. ஃபர்ஸ்ட் தேமுதிகவுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க நீங்க கொடுத்து முடிங்க, அவங்களது முடிங்க ஏங்க, அவங்களது சீட் ஷேரிங்க முடிங்க, அவங்களுக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிறத நாங்க ஃபர்ஸ்ட் பாத்துறோம். முரசு சின்னத்துல எத்தனை சீட்டு திமுக கூட்டணியில நீங்க அவங்களுக்கு ஒதுக்குறீங்கன்னு நாங்க பாத்துக்கிறோம். ஏற்கனவே ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்துருக்கீங்க, அதை பார்த்துட்டு எங்க கிட்ட நீங்க பேசுங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப நாங்க எங்களுக்கு என்னவோ அதை நாங்க கேட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுல தான் இவங்க இருந்தாங்க. ஆனாலும் திமுக அதை சர்ப்ரைஸா வச்சிருக்குது. ஏன்னா தேமுதிகவுக்கு முதல்ல முடிச்சுட்டா ஒருவேளை ஒரு 6 சீட்டோ 7 8ன்றாங்க என்னவோ முடிச்சுட்டா கௌரவ பிரச்சனை வந்துடும் விசிகாவுக்கெல்லாம். இதை நம்ம கிளப்பி விடுறோம்ல, மக்கள் கிளப்பி விடுறாங்கல்ல. ஏப்பா நேற்று வரைக்கும் நீங்க பட்ட அவஸ்தைக்கு அவங்களுக்காக நீங்க எவ்வளவு வாய்ஸ் கொடுத்துருப்பீங்க திமுகவுக்கு, உள்ளாட்சி எல்லாம் விட்டு கொடுத்தீங்களே, ஆனா பாருங்க உங்களுக்கு அவங்களோட ஒரு சீட்டு கம்மியா இல்ல உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரே அளவு சீட்டா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா எங்க கொண்டு போய் நம்ம முகத்தை வச்சுக்கிறது. ஊர் கேள்வி கேட்டா பரவாயில்ல, நம்ம கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் அதே தானே கேட்பாங்க, சிறுத்தைகளும் அதே தானே கேட்பாங்க. அதனால முதல்ல அவங்களுக்கு கொடுத்துருங்க, அதை பார்த்துட்டு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னா திமுக தெளிவா முதல்ல வாங்க தொடரும், நம்ம முடிப்போம், நல்லா சந்தோஷமா கேளுங்க, எவ்வளவு வேணும் மனசார கேளுங்க, 6 சீட்டு தரோம், எங்க மனசார கேளுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் 6 சீட்டு தரோம்னு சொன்னா எப்படிங்கன்னா அதெல்லாம் கேளுங்க வாங்க வாங்கன்ற மாதிரி திமுக கூட்டிட்டு இருக்குது. இப்ப மேட்ரு என்ன அப்படின்னா ஒரு வழியா அழுத்தி பிடிச்சி ஒரு மாதிரி ஒரு 6 சீட்டு பிளஸ் ஒரு 1 2 அதுல உதயசூரியனா அப்படிங்கிற மாதிரி டீலிங்ல முடிச்சிடலாம்னு சொல்லி திமுக பாக்குதுங்க. அப்படி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா விசிக அது மாதிரி ஒரு அசிங்கம் எதுவுமே கிடையாது என்பதுதான் விசிக தொண்டர்களுடைய உணர்வு. நேத்து வந்த தேமுதிக நேத்து வந்தாங்களோ முந்தா நேத்து வந்தாங்களாங்க, பலம்னு ஒண்ணு இருக்குது இல்ல. 2021 தேர்தல்ல தேமுதிகவுடைய வாக்கு விழுக்காடு என்ன 0.43, 0.5% கம்மி. ஆனா அவங்களுக்கு விசிகாவோட அதிக சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா. ஆனா 2021 விசிகாவுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு 0.99%, அதாவது 1%. அதாவது தேமுதிக வாங்கினதை விட 2 மடங்கு ஓட்டு. அப்படின்னும் போது தேமுதிக கொடுக்கறத விட 2 மடங்கு சீட்டு கொடுக்கலாம் பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுக்கறத விட ஒரு சீட்டாச்சும் அதிகமாக கொடுத்தா தானங்க விசிகாக்கு மரியாதை. அது மட்டும் இல்லாம இந்த 5 வருஷத்துல எங்க கட்சி வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி தோழர் கிளைம் பண்றாரு. ஆனாலும் திமுக தேமுதிகவோட ஒரு பாயிண்ட் கம்மியா தான் விசிகாவையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் டீல் பண்ணுது. சரி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எவ்வளவு வாங்கினாங்க அப்படின்னா அவங்களும் 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1.25% போன எலெக்ஷன்ல. ஆனா தேமுதிக வாங்கினது 0.4%. ஆனா அவங்களோட தேமுதிகக்கு தான் மரியாதை அதிகம். ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். மேட்ரு என்ன அப்படின்னா இந்த ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்னு நம்ம சொல்றேன். தெரியுது அந்த ஃப்ரேமு இருக்கிறவங்க பூரா யாரும் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா, அங்கதாங்க இருக்குது கம்பெனி சீக்ரெட்டு. அதாவது இப்ப விசிகாவுடைய ஓட்டு அது போக வந்து கம்யூனிஸ்டுகளுடைய ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க பரவி இருக்கிற வாக்குகள் வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் குவிந்து இருக்குது விசிகாவுக்கு. ஆனா அதை வந்து விஜய் பாதி பிரிச்சுட்டு போயிடுறாருன்னு சொல்லி திமுக நம்புது. ஆனா பிரேமலதா அவர்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணமும் பிரேமலதா அவர்களை கூட்டணிக்குள் எடுக்கும் போதே இந்த தலைவர்கள் குறிப்பாக வேலு இவங்கெல்லாம் ஏன் நிக்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா சிக்னல் கொடுக்குது திமுக. தமிழ்நாட்டில் அப்ராக்சிமேட்டா ஒரு 8% தெலுங்கர்களுடைய வாக்கு இருக்கிறது அப்படின்றது சொல்லப்படுகிறது. அப்படின்னும் போது நம்ம அந்த 8%லையும் எதுவுமே மிஸ் ஆகாம முழுசா நம்ம பக்கம் எடுக்கணும். அப்ப நம்ம அவங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தரோம் அப்படிங்கிற பர்செப்ஷனை கிரியேட் பண்ணணும். குறிப்பாக நம்ம பார்த்திபன் அவர்கள் கூட போய் பெருமையா சொல்லிட்டு வந்தார் இல்லையா, நாயுடு சமூகத்தின் வாக்குகள். அப்படின்னும் போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தேமுதிக கொடுக்கும்போது அந்த 8 சொலையா நமக்கு வந்துடும். அப்ப நம்ம ஓட் கவுண்டிங்கே 8%ல இருந்து நம்மளுடைய இப்பந்தே ஆரம்பிச்சுக்கலாம்ல.
அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. ஏற்கனவே வழக்கமா ஒவ்வொரு தேர்தல்லாம் திமுக வந்து பாத்தீங்கன்னா 12ல அவங்களுடைய பர்சன்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு. அதுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் வேட்டு இருக்கிற காரணத்தால் இந்த 8 முழுசா நம்ம கவர் பண்ணும். ஏன்னா பவன் கல்யாண் அங்கிருந்து வந்து அதிமுக என்டிஏக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகம். அவர் வந்து ஒருவேளை தெலுங்குல பேசி அப்படி இப்படின்னு சொல்லி எதனா பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா அங்க ஒருவேளை தெலுங்கு ஓட்டுகள் போயிருமோ அப்படின்றதுக்காக பிரேமலதா அவர்களுக்கு அவ்வளவு மரியாதை, எங்களுடைய தோழர் திருமாவளவன் அவர்களுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ பாத்தீங்கன்னா இவ்வளவு உண்டு மரியாதை. இந்த கொஞ்சோண்டு சட்னி வேணா இருக்குது நக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரியான மரியாதை. இதுல இன்னொரு கூடுதல் வேதனை என்ன தெரியுமா சிறுத்தைகளுக்கு? ஏங்க நாளைக்கே எலெக்ஷன் முடிவுகள்ல ஒரு மாதிரி தொங்கும் சட்டசபை மாதிரி 2 பேருக்குமே மெஜாரிட்டி இல்லாத மாதிரி ஒரு நிலை வருது. ஒரு 8 சீட்டு இல்ல ஒரு 4 சீட்டு பத்தாம இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் அதிமுகவுக்கு வருது அப்படின்னா நாங்க யாரும் அந்த கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஆனா தேமுதிகலாம் கண்டிஷனா பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆஃபரை கொடுத்து சரி வாங்க நம்ம பக்கம் வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு 4 எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏவோ ஜெயிச்சிருக்காங்கன்னா சந்தோஷமா போய் ஆதரவு கொடுத்துருவாங்க. ஆனா நம்பக்கூடாத ஒரு பார்ட்னர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அலையன்ஸ்ல அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை, நமக்கு இவ்வளவுதான் மரியாதை. பேசிக்க தோழர்கள் கேட்கறதுல நியாயம் இருக்கு இல்லைங்க. அவங்க கொடுத்த லாயல்ட்டியில 1% வந்து தேமுதிக கொடுக்குமா? அதனாலதான் இவங்க முதல்ல அவங்களுக்கு முடிங்க, எங்களெல்லாம் பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா நாங்க பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்ட்டு. ஆனா திமுக அட உங்களெல்லாம் பார்த்தா லூஸ் மாதிரி தாங்க தெரியுது, ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க உங்களுக்கு முடிச்சுட்டு அப்புறமா நாங்க அவங்க கிட்ட ஃபைனலா பேசி கொடுத்துக்கிறோம், அப்பதான் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிற சூழல்ல மேக்சிமம் ஒரு 48 ஹவர்ஸ்ல இதுக்கான ஒரு கிளாரிட்டியும் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன 2021 தேர்தலில் 3 பேரும் பிடிவாதம் பிடிச்சாங்க விசிக இந்த கம்யூனிஸ்டுகள்லாம். அப்போ 6 சீட்டுக்கு ஆளா போய் கையெழுத்து போட்டவர் யாருன்னா நம்ம தோழர் திருமாவளவன் அவர்கள். அவர் கையெழுத்து போட்டதுனால வேற வழி இல்லாம கம்யூனிஸ்டுகளும் போயிட்டு 6-6ன்னு ஒத்துக்குச்சு. மற்றவங்களுடைய பார்கெனிங் பவரை இவர் ஸ்பாயில் பண்ணி விட்டாரு போய் கையெழுத்து போட்டு. இந்த தடவை அதை சிபிஐ பண்ணியிருக்குது. ஆளா போயிட்டு 5 சீட்டு கையெழுத்து போட்டு இவங்களுடைய பார்கெனிங் பவரை டம்மி பண்ணி விட்டுருச்சு. செம்ம கூத்து ஒன்று போயினுக்குது, செம்ம என்டர்டெயின்மெண்ட் காத்துனுக்குது. வரட்டும். என்னன்னா இப்படி 6 சீட்டோ 5 சீட்டோ 7 சீட்டோ இவங்க எதிர்பார்க்கறது ரெட்டை இலக்கம் எது விசிக்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சீட்டுகள்ல அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நிறுத்தினா ஓட் டிரான்ஸ்ஃபர் பிரச்சனை ஏற்கனவே காங்கிரஸ்குள்ள இருக்கிற அதே பிரச்சனை இந்த கட்சிகள்கிட்டையும் வரும். அதாவது அவர்கள் நிக்கிற தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பார்களா அப்படிங்கிற கேள்வி. அந்த ஓட்டு எங்க பிரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இப்படி பல சிக்கல்களை ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.